நம்ம சைட் வந்து எங்க இருக்குன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கேளம்பாக்கம் தையூர்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஓஎம்ஆர் லேண்ட் பாக்குற எல்லாருக்குமே கேளம்பாக்கம் தெரியும், அங்க தையூர் எங்க இருக்குன்னு தெரியும். மினிமம் மாசம் உங்களால 15,000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும்னா ஓஎம்ஆர்ல நீங்க இடம் அதேதான் நானும் சொல்ல வந்தேன். ஓஎம்ஆர்ல இடம் வாங்கிக்கலாம். டோட்டல் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான். காம்பவுண்ட் போட்டுருப்போம், செக்யூரிட்டி 24 ஹவர்ஸ் இருப்பாங்க, தார் ரோடு போட்டுறோம், ஸ்டாம் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்குறோம், ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுத்துறோம். ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இண்டிவிஜுவலா நம்ம பைப் கனெக்ஷனும் கொடுத்துறோம். நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென்னிஸ் கோர்ட், அப்புறம் வாலிபால் கோர்ட், பார்க், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா மாதிரி கொண்டு கொடுக்குறோம். அந்த அளவுக்கு பக்கா டெவலப்மெண்ட் தான் கொடுக்குறோம். 95% வேணாலும் பேங்க் இருக்கு, இல்ல எனக்கு 100% வேணா அது கூட நம்ம ட்ரை பண்ணி வாங்கி கொடுக்கலாம். அதுக்கும் பேங்க்ஸ் இருக்கு. 2.5 லட்சம் ரூபாய் முன்பணம் உங்க கையில இருந்தா போதும், பேலன்ஸ் எல்லாமே லோன் பண்ணி கொடுக்கறது ரெடியா கண்டிப்பா. இருக்கு. முழுசாவே லோன் வேணும்னாலும் கட்டாயம் ட்ரை பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. நம்ம சைட்ல இருந்து ஒரு 2 நிமிஷம் டிராவலிங் பண்ணீங்கன்னா, அதாவது மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்எம்கே ஸ்கூல் இருக்கு, போம்ரா காலேஜ் ஸ்கூல், அப்புறம் எஸ்எஸ்என் காலேஜ். ஆனா இது வந்து ரொம்ப பக்கத்துல சொல்ல 2 நிமிஷம் சும்மா நடந்து கூட போலாம். தனலட்சுமி என்டர்பிரைசஸ் பிரசன்ஸ் கிரீன் பார்க், ஓமான் நகர், தையூர். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஎஸ் அல்டிமேட். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் சைட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்கு, இது எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலா சார் தான் சொல்ல போறாங்க. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா நீங்க? சூப்பரா இருக்கேன். ஸோ ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கோம், இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கோம். ஸோ சொல்லுங்க, ஒரு தரமான சூப்பரான ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கீங்க, மக்களுக்காக பட்ஜெட் லேண்ட் கொண்டு வந்திருக்கீங்க, அதுவும் யாராலையும் நம்ப முடியாத ஒரு இஎம்ஐல கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. லொகேஷன்ல இருந்து எங்க அமைஞ்சிருக்கு, அம்யூனிட்டிஸ் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பா சொல்லிடலாம். நம்ம சைட் வந்து எங்க இருக்குன்னா கரெக்டா வந்து கேளம்பாக்கம் தையூர்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஓஎம்ஆர் லேண்ட் பாக்குற எல்லாருக்குமே கேளம்பாக்கம் தெரியும், அங்க தையூர் எங்க இருக்குன்னு தெரியும். சோ அந்த தையூர்ல தான் நம்ம அந்த லேண்ட் வந்து டெவலப் பண்ணிருக்கோம். இன்னும் எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து எஸ்எம்கே போம்ரா காலேஜுக்கு அப்படியே பேக் சைடு, இன்னும் நல்லா தெரியுற மாதிரி சொல்லணும்னா எஸ்எஸ்என் காலேஜ் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். சோ அதுக்கு அப்படியே பேக் சைடு தான். ஓஎம்ஆர்ல இருந்து கரெக்டா 2.5 கிலோமீட்டர் தான் நம்ம சைட்ல வந்து ரீச் ஆகும். ஓஎம்ஆர்னால டெவலப்மெண்ட் தான். கண்டிப்பா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓஎம்ஆர் எடுத்துக்கங்க, இன்னைக்கு ஓஎம்ஆர் எப்படி இருக்கு? இந்த அளவுக்கு வந்து ஓஎம்ஆர் டெவலப் ஆகணும் யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட். சோ அந்த ஓஎம்ஆர்ல தான் நம்ம சைட்டு கொடுத்துருக்கோம். பெருசா சொல்ல வேண்டியல, இருந்தாலும் நான் சொல்றேன் சைட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்னென்ன அம்யூனிட்டிஸ் நம்ம கொடுக்குறோம்னு சொல்லிடுறேன். இது வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா வந்து 3 ஏக்கர் 64 சென்ட் 93 பிளாட்டா பிரிச்சிருக்கோம். சைட்டுக்குள்ள என்னென்ன பண்ணிருக்கேன்னா இது டோட்டல் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான். ஃபுல்லா சுத்தி காம்பவுண்ட் போட்டுருப்போம், செக்யூரிட்டி 24 ஹவர்ஸ் இருப்பாங்க, தார் ரோடு போட்டுருவோம். ஸோ ஒவ்வொரு பிளாட்டுக்குமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் வச்சு பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துரும். கிரீனிஷா இருக்கும் ஃபுல்லாவே. இன்னும் சொல்ல போனா நம்ம ஸ்டாம் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுத்துறோம். 25 லிட்டர் தண்ணி வாட்டர் டேங்க் நம்ம சைட்டுக்குள்ளே கட்டி கொடுக்குறோம். சூப்பர். ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இண்டிவிஜுவலா நம்ம பைப் கனெக்ஷனும் கொடுத்துறோம். நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென்னிஸ் கோர்ட், அப்புறம் வாலிபால் கோர்ட், பார்க், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா மாதிரி கொண்டு கொடுக்குறோம். அந்த அளவுக்கு பக்கா டெவலப்மெண்ட் தான் கொடுக்குறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபினிஷ் ஆச்சுன்னா வேற லெவலில் இருக்கும். ஏன்னா இப்போ ப்ரீ லான்ச்சிங் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, ப்ரீ லான்ச்சுக்கு வாங்குறதுக்கும் ப்ரீ லான்ச்சுக்கு அப்புறமாவும் என்ன டிஃபரெண்ட்? முன்னாடியே வாங்கினீங்கன்னா ரேட்ல கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஃபுல்லா ரெடி பண்ணதுக்கு அப்புறம், ஏன்னா பக்கத்துல நம்ம இங்க இதே மாதிரி ரெடி பண்ண பொசிஷன்ல உங்களுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகே, சோ நம்ம 2800 தான் கொடுக்கலாம். நம்ம ஃபுல்லா ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் கூட வாய்ப்பு இருக்கு. சோ அதனால முன்னாடியே வந்தா ஒரு 200 ரூபாய் கம்மி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு இப்போ பாக்குறாங்க, ஒரு 10 பிளாட் வாங்கி போட்டா இதோட அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும்? ஓஎம்ஆர்ல அப்ரிசியேஷனே கேட்க கூடாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் 2010ல நாவலூர்ல இருந்திருக்கேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா முள்ளமன்றி ஓடும். இன்னைக்கு எங்கேயா முள்ளமன்றி வாங்க முடியுமா? சுட்டு கொண்டுருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுல்லா டெவலப்மெண்ட், பயங்கர டெவலப்மெண்ட், வருஷத்துக்கு வருஷம் டெவலப்மெண்ட் ஏறிட்டே இருக்கு. இன்னைக்கு 2800 வாங்குறோம். நானே சொல்றேன், இன்னும் ஒரு மாசம் கழிச்சு தை மாசம் வந்தோம்னா கண்டிப்பா நாங்களே 200 ரூபாய் ஏத்திருப்போம். அப்போ ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு ரேட்டுக்கு நாளைக்கு வாங்க முடியாதுங்கிறத 100% வாங்கவே முடியாது. 100% வாங்கவே முடியாது. ஏன்னா பிஃபோரா போட்டுருக்க சைட்ல இப்பவுமே 4000 ரூபாய் போட்டுருக்காங்க. 3900 ரூபாய், ஆல்மோஸ்ட் 4000 தானே. சோ நம்ம அதுல இருந்து மினிமம் ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது, ஒரு 600-700 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ். நான் 2800 ரூபாய் போட்டுருக்கோம். அப்போ நீங்களே அப்ரிசியேஷன் யோசிச்சுக்கோங்க. ஓகே, சூப்பர். எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி? மினிமம் 540 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அவைலபிள் இருக்கு ஸ்டார்டிங். சோ மேக்ஸிமம் 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம சைட்ல. ஓகே, இப்போ 540 ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டிங் சார் வருது? இது வந்து 15.5 lakhs வரும், 15 லட்சம் ரூபாய். இதே நீங்க ஆன் ரோட்லாம் வாங்குனீங்கன்னா எங்கேயே போயிருங்க 50 லட்சம் ரூபாய். 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் ஓஎம்ஆர் இருக்கு. நீங்க போய் கேட்டு பாருங்க, 15 லட்சம் சொல்ற இந்த பிளாட் வந்து அந்த இடத்துல 40 லட்சம் மேல போயிட்டு இருக்கு. இதுவுமே அந்த ரேட் போறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா நான் வந்து 2010ல இருந்து பாத்துட்டு இருக்கேன் எந்த அளவுக்கு அப்ரிசியேஷன், வேற லெவல் அப்ரிசியேஷன். ஏன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா இப்போ ஹிரானந்தனே தெரியும். ஆமா. சோ அவங்க ஒரு லே அவுட் போட்டிருக்காங்க. அவங்க ஆக்சுவலா நம்ம சைட்டுக்கு முன்னாடி 500 ஏக்கர்ஸ் வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 9 இயர்ஸ்க்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க. அது டெவலப் ஆச்சுன்னா அங்க வேற மாதிரி ஆயிடும். சோ அதனால அப்ரிசியேஷன்லாம் நீங்க இங்க வந்துட்டு நீங்க கேட்கவே வேணாம், தாராளமா கண்ண மூடிட்டு ஒரு 10 பிளாட் வந்து இன்வெஸ்ட் பண்ணனும்னா கோடியில போறதுக்கு நிறைய சான்ஸ், தாராளமா சான்ஸ் இருக்கு. நிறைய சான்ஸ் இருக்கு, கன்ஃபார்மா சான்ஸ் இருக்கு, 100% சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க டெவலப் பண்ணிட்டாங்கன்னா வேற மாதிரி ஆயிடும்.
சூப்பர், எல்லாத்த பத்தியும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அப்ரூவ்டு என்ன கொடுத்துருக்கோம்? டிடிசிபி அப்ரூவ்டு நம்ம ரெராவும் வாங்கிருக்கோம். ஓகே, பாக்குறவங்க இல்லப்பா நான் லீகல் செக் பண்ணிக்கிறேன் என்னோட வக்கீல வச்சு, தாராளமா செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 30% சோல்ட் அவுட் ஆயிருச்சு. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கஸ்டமர் ரெடியா இருக்காங்க. எங்களுக்கு ரெரா மட்டும் தான் பெண்டிங், எல்லாமே ரெடியா இருக்கு. தார் ஊத்தணும், ரெரா கொடுத்தாங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஆக்சுவலா பாக்குறவங்க வந்துட்டு என்னால முழு பணமும் கொடுக்க முடியாது, நான் லோனா கன்வெர்ட் பண்ணிக்கிறேங்கிறதுக்கு தாராளமா லோன் பண்ணிக்கலாம். லோன் வந்து நம்ம எல்லா பேங்க்லயும் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு டாக்குமெண்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான். எனக்கு வந்து 60% லோன் ஒன்னா 60% லோன் வாங்கி கொடுக்கலாம். 75% வேணா அதுவும் நம்மகிட்ட பேங்க் இருக்கு. இல்ல எனக்கு 85 90% வேணாலும் பேங்க் இருக்கு. 95% வேணாலும் பேங்க் இருக்கு. இல்ல எனக்கு 100% வேணா அது கூட நம்ம ட்ரை பண்ணி வாங்கி கொடுக்கலாம். அதுக்கும் பேங்க்ஸ் இருக்கு. ஆனா 90ல இருந்து 95% கண்டிப்பா நம்ம வாங்கி கொடுத்துடலாம். வீடா கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிருக்கீங்க, அதையும் சொல்லுங்க. கஸ்டமைஸ் வில்லா தான் பண்ணி கொடுக்குறோம். அவங்க எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நம்ம சிங்கிள் பெட்ரூம்னா வெறும் வந்து நம்ம பிளாட் இப்போ வந்து ஒரு 540 ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15.5 வச்சுக்கோங்க. ஸோ சிங்கிள் பெட்ரூம் ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா ஒரு 12 லட்ச ரூபா 13 லட்ச ரூபாய்க்கு நம்ம சிங்கிள் பெட்ரூம் கட்டி கொடுக்கலாம். இடத்துடன் வீடு 30 lakhs கொடுத்துடலாம் சிங்கிள் பெட்ரூம். இதே டபுள் பெட்ரூம்னா இன்னொரு 3-4 லட்ச ரூபா சேர்த்துக்கங்க. அவ்வளவுதானா 35ல உங்களுக்கு டபுள் பெட்ரூம் கொடுக்கலாம். பக்கத்துல ஆக்சுவலா என்னன்னா இங்க ஒரு 4 கம்பெனிஸ் பண்ணிருக்காங்க நம்ம பக்கத்துல. ஆனா எல்லாத்தையும் விட நம்ம தான் ரேட் கம்மியா பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி அது எந்த சைட்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு அம்யூனிட்டிஸ் கூட கிடையாது. தாராளமா எல்லா சைட்டையும் சுத்திட்டு அம்யூனிட்டிஸ் இருக்கான்னு பார்த்துட்டு தாராளமா நம்ம சைட்ல வந்து வாங்கலாம். ஓகே, ஒரு இடம் வாங்குறீங்க 550 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க அப்படின்னா 2.5 லட்ச ரூபா முன்பணம் உங்க கையில இருந்தா போதும், பேலன்ஸ் எல்லாமே லோன் பண்ணி கொடுக்கறது ரெடியா இருக்கு. இல்ல இன்னும் இல்ல எனக்கு முழுசாவே லோன் வேணும்னாலும் கட்டாயம் ட்ரை பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. இல்லங்கிறதுக்கு இந்த இடத்துல வேலை கிடையாது. அவங்களோட ப்ரொஃபைல் கரெக்டா இருந்தா நம்ம ட்ரை பண்ணி வாங்கி கொடுப்போம். ஒரு ஃபேமிலி இந்த இடத்துல வந்து சர்வே பண்ணணும்னா பக்கத்துல ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், ஒர்க் பிளேஸ்ங்கிறது இருக்கணும். OMR பொறுத்த வரைக்கும் நான் கேட்க கூடாது, ஆனால இதையும் தெளிவுபடுத்துறீங்க. இல்ல அதான் நான் சொல்றேன், ஒரு 2 நிமிஷம் டிராவலிங் டைம்ல வந்து ஸ்கூல் காலேஜ் OMRல ஆக்சுவலா நிறைய ஸ்கூல் காலேஜஸ் இருக்கு. அதை நம்ம பெருசா சொல்லணும்னா இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு 2 காலேஜ் 2 ஸ்கூல் சொல்லிடுறேன் நான். நம்ம சைட்ல இருந்து ஒரு 2 நிமிஷம் டிராவலிங் பண்ணீங்கன்னா அதாவது மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு RMK ஸ்கூல் இருக்கு. சைட்ல இருந்து பார்த்தாவே தெரியும். போம்ரா காலேஜ், ஸ்கூல், அப்புறம் SSN காலேஜ். சோ இன்னும் தள்ளி போனோம்னா நான் இது வந்து ரொம்ப பக்கத்துல சொல்ல 2 நிமிஷம் சும்மா நடந்து கூட போலாம். எல்லாமே இருக்கீங்க. சோ அதை வந்து நம்ம வந்து யோசிக்க வேணாம். எல்லா வசதிகளும் எல்லா வசதியும் இருக்கு. ஸ்கூல் இருக்கு, காலேஜ் வேணாலும் காலேஜ் இருக்கு. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி வேணும்னாலும் OMRல இல்லாத விஷயமே கிடையாது. ஒண்ணுல உங்களுக்கு ரொம்ப மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இருக்கு உங்களுக்கு. ஓகே, இங்க இருந்து ஒரு 5 நிமிஷம் டிராவலிங் அவ்வளவுதான். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அங்க இருக்கு. இன்னைக்கு 2800 2 வருஷத்துல கண்டிப்பா வந்து 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு 4000 ரூபாய் 6-7,000 தாண்டி தாராளமா போயிடும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. சோ அதனால அவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றேன். இன்னொரு மக்கள் ஒரு கேள்வி, எனக்கு வடக்கு பார்த்த மாதிரி வேணும், தெற்கு பார்த்த மாதிரி வேணும். மத்த சைட்ல எல்லாம் வீடியோல ஒரு ரேட் சொல்லிடுவாங்க, நேர்ல போனதுக்கு அப்புறமா இந்த சைடு பார்த்து ஒரு ரேட், அந்த சைடு பார்த்து ஒரு ரேட்டுங்குவாங்க. அது அப்படியே சொல்லிடுங்க. கார்னர் பாட்டுக்கு மட்டும் அதாவது டபுள் பேசிங்ன்றா மட்டும் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். மத்த கம்பெனி அப்படி கிடையாது. ஈஸ்ட் பேசிங் ஒரு ரேட்டு, 40 அடி ரேட்டு, 50 அடி ஒரு ரேட்டு. ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா நம்ம சைட்லயே 50 அடி ரோடு போட்டிருக்கோம், 40 ஃபீட் போட்டிருக்கோம், 30 ஃபீட் ரோடு போட்டிருக்கோம். இதெல்லாம் ஒவ்வொரு ரேட்டு மத்த கம்பெனிஸ்லாம் வந்து பண்றாங்க. மக்களே இப்போ வந்துட்டு நாளைக்கு டெவலப் ஆக போகுது, நாளானைக்கு டெவலப் ஆக போகுது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இல்ல. டெவலப் ஆன இடத்துல உங்களுக்கு பட்ஜெட் ரேஞ்சில கொண்டு வந்திருக்காங்க. OMRல இருந்து 2.5 கிலோமீட்டர்ல இந்த சைட் இருக்கு. மினிமம் மாசம் உங்களால 15,000 ரூபாய் EMI கட்ட முடியும்னா OMRல நீங்க இடம் வாங்க. நானும் சொல்ல வந்தேன், OMRல இடம் வாங்கிக்கலாம். சூப்பர் சூப்பர், இதுதான் எங்க டேக்லைன். இந்த வீடியோ மூலமா சார் வந்து சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க பண்ண வேண்டியதுல ஒரே ஒரு விஷயம் தான், கீழே சாரோட நம்பர் தான் இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க. அஸ் எ ஃப்ரெண்டா இருந்து லேண்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி, வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, பக்காவா பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாவே இருக்காங்க. சோ கைஸ், இது மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார்.